ஆதி பாரதி சீரியலில் பவானி துரையை போய் ஜெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வராங்க. வந்ததும் அவங்கள கோளாராக கூட்டிகிட்டு போய் இதை பாரு, நீ பாரதியை பழி வாங்கணும், அவளை எப்படியாவது ஜெயிலுக்குள்ளே தள்ளணுங்கிறாங்க. அதுக்கு என்ன மேடம் செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க துரை. அவளை நீ கொலை பண்ணணுங்கிறாங்க. எது கொலையா அப்படின்னு சொல்லிட்டு துரை தயங்குறாங்க. அதுக்கப்புறமா இந்த பவானி, ஏகாம்பரம், மித்ரா, சுதாகர் இவங்க எல்லாருமா சேர்ந்து துரையை தனியாக கூட்டிகிட்டு போய் அவங்க வேலையை முடிச்சிடுறாங்க. ஜோலியை பார்த்ததும் இனி இவன் முடிஞ்சிட்டான், இவன் கதையும் முடிஞ்சது, இதுக்கு காரணம் பாரதி தான் சொல்லி அவள் பேரில் பழியை தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்துக்கிட்டு துரையை பணம் வைக்கிறாங்க. பவானி, ஏகாம்பரம் இவங்களோட தந்திரம் தெரியாத துரை இவங்களை நம்பி போனதுக்கு இப்போ அவன் கதையை முடிச்சது மட்டும் இல்லாமல் பாரதி மேலே பழியை தூக்கி போட்டுடுறாங்க. போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ்காரங்க பாரதி தான் கொலை பண்ணிட்டாங்க, துரையை வெளியில் எடுத்ததே பாரதி தான் அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு இப்போ பாரதி போய் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஆதி வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா ஆதி, பாரதி, தமிழ், ஆதித்யா, பாட்டி, டவுக்கலை எல்லாரும் ஒரு குடும்பமாக அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்காங்க. அப்பாடா, இந்த சந்தோஷம் எப்போவும் நிறைஞ்சிருக்கணும்னு பாட்டி வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது கொஞ்சம் நேரம் கூட நிலைக்கல. போலீஸ்காரங்க எல்லாரும் தட்டப்பட்டன்னு உள்ளே வர்றாங்க. வந்ததும் மித்ரா, என்ன சார் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி மித்ரா கேட்கவும் அங்கே போலீஸ்காரங்க அதுக்கு பதில் சொல்கிறாங்க. அதாவது பாரதி தான் துரையை வெளியில் எடுத்திருக்காங்க. வெளியில் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பாரதி மேடம் துரையை கொலை பண்ணியிருக்காங்க. அவங்க பேரில் இருக்கிற கோவத்துலேயும் வஞ்சகத்துலேயும் இப்படி வஞ்சகத்தை தீர்த்திருக்காங்க. பாரதி தான் கொலை பண்ணாங்கிறக்கு என்ன சாட்சின்னு ஆதி கேட்குறாங்க. ஜெயிலில் இருந்த துரையை வெளியே எடுத்துகிட்டு வந்ததே பாரதி தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ஆதாரம், சாட்சின்னு கேட்கும்போது பாரதியோட ஏதோ ஒரு பொருளை கொடுத்து இதுதான் பாரதியோட சாட்சின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் சொல்லும்போது ஆதினால எதுவும் பேச முடியல. பாரதி மேலே இவ்வளோ பெரிய பழி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது இங்கே தமிழ் பாப்பாவும் ஆதித்யாவும் அழுகிறாங்க. ஆதி தமிழ் கூப்பிட்டு, இதை பார் தமிழ், நீ ஒன்றும் அழுகாத, நான் இருக்க எக்காந்த கொண்டு நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் இருக்க அப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. தமிழ் பாப்பா அழலன்னு அழுதுட்டு இருக்கா. ஆதித்யாவும் அம்மா என்னை விட்டு போகாதீங்கிறாங்க. ஆனால் பாரதியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே மித்ரா, சுதாகர், பவானி, ஏகாம்பரம் இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாரதி என்னெல்லாம் ஆட்டம் போட்டா, என்னம்மா நம்ம கண்ணிலேயே விரல விட்டாட்டிட்டாள், ஆதியை வச்சு தவக்கலையை வச்சு என் வீட்டிலேயே ரெய்டு நடத்துறியா, என் பணத்தையே எடுத்துகிட்டு வந்து என்கிட்டயே கொடுத்தியா, ஆதியோட வீட்டை நீ வாங்கியிருக்கலாண்டி, ஆனால் ஆதியோட சொத்தை ஒரு புள்ளி கூட நகத்தை நான் விட மாட்டேன், இவ்வளவு நாள் திட்டம் போட்டு ஆதி சொத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற என்கிட்டயே நீ வந்து உன் வேலை ஆட்ட ஆரம்பிச்சிட்டியா, இனிமே இருக்குடி இந்த பவானியோட ஆட்டம் என்னங்கிறத காட்ட போற அப்படின்னு பவானி பாரதி மேலே அநியாயமாக பழியை தூக்கி போடுறாங்க. துரையும் இவங்க நம்பினதுக்கு அவங்க கதையும் முடிச்சிடுறாங்க. பாரதியை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு திக்கு திசை தெரியாமல் திணறாங்க. இங்கே தமிழ் பாப்பாவுக்கு ஓட்ட போட்டி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா பாரதியோட கேஸ் நடந்துட்டு இருக்கு. பாரதி செயலில் இருக்காங்க. இப்போ எப்படி பாரதியை வெளியே கொண்டு வரது கடவுளே, இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா ஒன்றும் தெரியாமல் ஆதி தவிச்சிட்டு இருக்கும்போது அப்போ மித்ரா ஒரு பக்கம் டார்ச்சர் கொடுக்குறாங்க. இதை பாருங்க ஆதி, நம்ம 2 பேரும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் லேட் பண்ணவே வேண்டாம், நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேங்கிறாங்க. அப்போ ஆதி என்ன செய்யறதுன்னே தெரியாமல் தடுமாறுறாங்க. பாரதி எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. இங்கே தமிழ் பாப்பா அம்மாவை நினச்சி பாப்பா அழுதுகிட்டே இருக்கா. ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரைனிங்க்கும் போகணும், ஓட்டப்பந்தயத்துலேயும் அவங்க கலந்துக்கணும். ஆதி என்ன செய்யறதுனே புரியாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது அப்போ பாட்டி சொல்கிறாங்க, நான் வேணா பாப்பாவை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் தம்பி, நீங்கள் எப்படியாவது பாரதியை போய் ஜெயிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடுங்க, ஜாமீனாவது கேட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாட்டி. பாதி நேரம் அவங்க வக்கீல் போய் பார்க்குறாங்க. வக்கீல் பார்த்ததுக்கப்புறம் பாரதியை வெளியே எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் யாருன்னு கேட்கும்போது அப்போ தான் ஆதி உண்மையை சொல்கிறாங்க. பாரதி என்னோட ஒய்ஃபுங்கிறாங்க. இது கேட்டதும் ஜெயிலுக்குள்ளே இருக்கிற பாரதிக்கு தூக்கி வாரி போடுது. என்னது, இவரோட ஒய்ஃபா? அப்போ உண்மை தெரிஞ்சு போச்சா? ஆதிக்கு தெரிஞ்சதுனால தான் என் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாரா அப்படின்னு பாரதி நினைக்கிறாங்க. இந்த பக்கம் மித்ராவும் கூட போயிட்டு, என்ன ஆதி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இப்படி நீங்கள் பாரதியை உங்கள் ஒய்ஃப்னு சொன்னால் அப்போ எனக்கு என்ன உரிமை, எனக்கு என்ன மரியாதை, இப்படியெல்லாம் கேட்குறாங்க. இதை பார் மித்ரா, நீ எதுவும் பேசாத, கொஞ்சம் அமைதியாவா, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் சதி செஞ்சாங்கன்னு நான் கண்டுபிடிச்சா ஆகணும், பாரதி மேலே எதுக்காக இப்படி ஒரு பழியை தூக்கி போட்டிருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஆதி முதல்ல பாரதியை ஜாமீனில் வெளியே எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறமா கேஸ் நடந்துட்டுருக்கு. அப்போ பார்த்தா துரையை கொலை பண்ணது யார், துரைக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரிய கும்பல் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி செய்கிறாங்க. ஆதி இது தெரியாத மித்ரா கூடவே சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் ஆதி ஒரு வழியாக இந்த பவானி, ஏகாம்பரம் தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது ரெய்ட் நடந்த இடம், அது யார் வீடு அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. அங்கேருந்து செக்யூரிட்டி கிட்ட கேட்குறாங்க. ஆமாம், இந்த ஓனர் அம்மாவோட ஃபோட்டோ உங்ககிட்ட ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது ஏகாம்பரம் பவானி ஃபோட்டோவை காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே ஆதிக்கு புரிஞ்சு போச்சு, இது சித்தி சித்தப்பா வச்சு இதே ஊரில் இருந்துக்கிட்டு என்ன எப்படி உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கும், நான் வேணா சில விஷயங்களை மறந்துருக்கலாம், ஆனால் இவங்க எப்படி என்ன மறந்துருக்க முடியும், சுதாகரோட ஃப்ரெண்டுன்னு வேற சொன்னாங்கல்ல, இவங்களை நேராக போய் பார்க்கலாம் அப்படின்னு ஆதி நேருக்கு நேராக போய் ஏகாம்பரம்
பவானியை போய் பார்க்க போகிறாங்க. பவானி ஏகாம்பரம் ஆதியை பார்த்ததும் அப்படியே கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, ஆதி நேருக்கு நேராக வந்துட்டானே, இப்போ வந்து கேட்குற கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது ஆதி ட்ரஸ்ட்காக அனுப்பிச்சிட்டு இருக்கிற பணம் பூரா ஏகாம்பரம் கையில் தான் முடங்கி இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு. அடுத்தது இவரோட கம்பெனி ப்ராப்பர்ட்டி எல்லாமே பவானி ஏகாம்பரத்துக்கிட்ட முடங்கி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆதி எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்கன்னு நேருக்கு நேராக கேட்கும்போது பவானி ஏகாம்பரம் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அடுத்த வரைக்கும் நம்ம ஆஃபீஸில் எவ்வளோ பெரிய அமௌண்ட் எல்லாம் அனுப்பிச்சாங்க, அப்போ இவங்களோட வேலையத்தான் இருக்குமா எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்ட்டு பேங்க் மேனேஜரை போய் தனியாக சந்திக்கிறாங்க. அதே பேங்க் மேனேஜரை மிரட்டி கேட்கும்போது அதை என்ன மன்னிச்சிடுங்க சார், உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற அக்கௌண்ட் மித்ரா மேடம் தான் இதை பற்றி வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அதனால தான் சார் நாங்கள் இது வரைக்கும் சொல்லலை. உங்கள் ஆஃபீஸில் பியூனா வேலை பார்க்குறாரே டோர, அவரோட அக்கௌண்ட்டில் பவானி மேடம் அக்கௌண்ட்டில் இருந்து தான் பணம் அதிகமாக அனுப்பிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் ஆதிக்கு உண்மை புரிஞ்சு போச்சு. அப்போ என் பணத்தையே எடுத்து என் கம்பெனியில் இருக்கிறவங்களையே எனக்கு எதிராக வேலை பார்க்க வச்சுருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆதி உடனே மித்ராவை பிடிச்சு நெருக்கடி கொடுக்குறாங்க. உண்மையை சொல்லு பவானி ஏகாம்பரம், உனக்கு இவங்களை எவ்வளோ நாளாக தெரியும்னு கேட்குறாங்க. அப்போ மித்ரா என்னால் தப்பிக்க முடியாமல் உண்மையை சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் துரை, பவானி, மித்ரா இவங்க எல்லாத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கிறது ஆதிக்கு தெரிய வருது. இந்த கூட்டு சதிகாரர்கள் எல்லாம் கூண்டில் ஏற்றுறதுக்கு ஆதிக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்குது. அப்போ தான் போய் பாரதியை ரிலீஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. திரும்ப இந்த கேஸுக்கும் பாரதிக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு மரகதமாக தான் ஓடி வராங்க. பாரதி என்னோட மருமக, அவள் ஒரு நாள் இப்படி ஒரு தப்பான எண்ணத்தோட அவள் பார்த்துருக்க மாட்டா, இப்படி ஒரு தப்பை என் மருமக செஞ்சுருக்கவும் மாட்டான்னு அவங்க வந்து சாட்சி சொல்கிறாங்க. அடுத்தது இந்த பக்கம் மித்ரா, பவானி, ஏகாம்பரம் எல்லாரும் வசமாக மாட்டிக்கிறாங்க. கொலை பண்ணிட்டு தான் சொல்லி வேற யாரையோ செத்த உடலை காட்டிடுறாங்க. அடுத்தது பாரதி மேலே பழைய தூக்கி போட்டதுனால தான் பாரதி இப்படி ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டாங்க. இந்த கேஸில் இருந்து ஆதி முடிஞ்ச வரைக்கும் பாரதிக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு அவங்கள வெளியே கொண்டு வரதுக்கு படாது பாடுபடுறாங்க ஆதி. அப்போ கூட பாரதி என்னால் ஆதிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஆதி, ஏன் பாரதி உண்மையை சொல்லாம இப்படி என்ன கொல்லாத கொடுமை பண்ணிட்டு இருக்கீங்க, உண்மையை சொல்றதுக்கு என்ன, நான் தான் பழச மறந்தனா இல்ல நீங்க மறந்த மாதிரி நடிச்சுட்டே மறந்துட்டீங்களா, இனிமேல இந்த உண்மையை தள்ளி போடக்கூடாதுன்னு நினைச்ச ஆதி, பாரதி தான் என் பொண்டாட்டி, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாரதி அப்படியே பிரமிச்சு போய் பாக்குறாங்க.